பச்சை மிளகா வெங்காயம் மண்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா சேர்க்கறதுனால நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா தான் அந்த காரம் வந்து இருக்காது. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, உளுந்து ஒரு டீஸ்பூன். கடுகு சோம்பு எல்லாம் பொரிய ஆரம்பிக்கும் போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு 15 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காரமும் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இது நல்லா வேகட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது நல்லா வற்றி வரட்டும். உப்பு வந்து அரை உப்பாகவே போட்டுக்கோங்க. இப்போ இதில் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்காக வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் மண்டி நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். பாருங்கள், லைட்டாக அப்படி எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை அமர்த்திடலாம். இதை விட அதிகமாகவும் பச்சை மிளகா சேர்ப்பாங்க, உங்களோட விருப்பம்தான். இன்னும் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடலாம். பச்சை மிளகா தொட்டு சாப்பிடையில சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.